தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. அர்ஜுனா எம்பிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவுள்ள கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர். யாழில் ஏமாற்றப்பட்ட நபர்கள் கனடா அனுப்புவதாக 8 மில்லியனை சுருட்டிக் கொண்ட நபர். நவகமுவில் துப்பாக்கிச் சூடு, 25 வயது இளைஞன் உயிரிழப்பு, போலீசார் வெளியிட்ட சந்தேகம். மணச்சேனை படுகொலையின் 40வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு. வவுனியாவில் அதிரடி தீர்ப்பு, மகளை பாலியல் வன்புணர்வு செய்த தந்தைக்கு 45 ஆண்டுகள் சிறை தண்டனை. செம்மணியில் கைக்குழந்தை உள்ளிட்ட 7 எலும்புக்கூடுகள் மீட்பு. ஆகஸ்ட் மாதம் நடுப்பகுதி வரை அபாயம், வவுனியாவில் 67 பேருக்கு டெங்கு தொற்று உறுதி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் புதிய திருப்பம், சுரேஷ் சலே வழக்கில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் நடவடிக்கைக்கு எதிராக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நேற்று ஏற்பட்ட குழப்ப நிலை தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மீண்டும் விரைவில் இடம்பெறும் என்று தெரிவித்துள்ள அமைச்சர், மாவட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் இருப்பு தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என்றும் மேலும் தெரிவித்துள்ளார். கனடா மற்றும் லக்சம்பர்கில் வேலை வாங்கித் தருவதாக உறுதியளித்து 5 நபர்களிடமிருந்து சுமார் 8 மில்லியன் ரூபாவை மோசடி செய்ததாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் புலனாய்வு அதிகாரிகளால் குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் வெள்ளம்பட்டிய பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட அந்த சந்தேக நபர் கொலன்னாவையைச் சேர்ந்த 38 வயதான ஃபைஸ் முகமது நப்திஹர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். விசாரணையின்படி யாழ்ப்பாணம் மல்லாகம் பகுதியைச் சேர்ந்த 5 நபர்களுக்கு கனடா மற்றும் லக்சம்பர்கில் வேலை வாங்கித் தருவதாக உறுதியளித்து சந்தேக நபர் சுமார் 8 மில்லியன் ரூபாவை மோசடியாக பெற்றுக் கொண்டுள்ளார். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் மாளிகாக்கந்தை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதை தொடர்ந்து தலா 5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 2 பிணைப்பத்திரங்களில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் முறைப்பாட்டாளருக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் மல்லாகம் காவல் நிலையத்தில் சந்தேக நபருக்கு எதிராக முறைப்பாடுகள் வந்துள்ளதாக புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மாவட்டத்தின் கடுவல நவகமுவ வந்துராமுல்ல பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் காயமுற்ற 25 வயதுடைய இளைஞன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கோமாகம் ஆதார வைத்தியசாலை வட்டாரங்கள் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளன. குறித்த இளைஞன் நேற்றிரவு அடையாளம் தெரியாத நபர்களால் துப்பாக்கியால் சுடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தை அடுத்து அவர் அவசரமாக கோமாகம் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஆரம்பகட்ட விசாரணையின் அடிப்படையில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடைய பின்னணியினை கொண்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கைத்துப்பாக்கி ஒன்றை பயன்படுத்தியதே துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் அவர்களை கைது செய்வதற்கு நவகமுவ போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மூதூர் மணச்சேனை படுகொலையின் 40வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்றைய தினம் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. மூதூர் மணச்சேனை இந்து மயானம் ஒன்றில் இடம்பெற்ற இந்த நினைவேந்தல் குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்தனர். இதன்போது உயிரிழந்தோரின் ஆத்ம சாந்தி வேண்டி 1 நிமிடம் மௌன அஞ்சலி இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களுக்கு தீபம் ஏற்றி மலர் தூவி அஞ்சலியும் செலுத்தப்பட்டிருந்தது. 1986 7 16ஆம் தேதி கிராமத்துக்குள் புகுந்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின் போது 44 பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா கனகராயன் குளம் பகுதியில் தனது 14 வயது மகளை 2013 மற்றும் 2014ஆம் ஆண்டுகளில் தொடர்ச்சியாக பலமுறை பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் 47 வயதுடைய தந்தைக்கு வவுனியா மேல் நீதிமன்றம் 45 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்துள்ளது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மொத்தம் 12 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றத்துக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்தவும் உத்தரவிட்டார். குறித்த சம்பவம் தொடர்பாக சிறுமியின் தந்தையை போலீசார் கைது செய்து வவுனியா நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியதைத் தொடர்ந்து சட்டம் அதிபர் திணைக்களம் 2022ஆம் ஆண்டு வவுனியா மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. வழக்கு விசாரணையின் பொழுது எதிரிக்கு எதிராக சுமத்தப்பட்ட 4 பாலியல் வன்புணர்வு குற்றச்சாட்டுகளும் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட வகையில் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து 2 தனித்தனி வழக்குகளில் நிரூபிக்கப்பட்ட 4 குற்றச்சாட்டுகளுக்காக மொத்தம் 45 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் தலா 3
3 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 12 லட்சம் ரூபாவை பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இழப்பீடாக வழங்கவும் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் 25,000 ரூபாய் வீதம் மொத்தம் 1 லட்சம் ரூபாவை நீதிமன்றம் அபராதமாக செலுத்துமாறும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கையின் மிகப்பெரிய மனித புதைகுழியாக காணப்படும் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வாய்வில் இதுவரை 420 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அகழ்வாய்வின் 34வது நாளான நேற்று மேலும் 6 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதோடு 7 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் ஒரு கைக்குழந்தை உட்பட 3 சிறுவர்களின் எலும்புக்கூடுகளும் 3 பெரியோரின் எலும்புக்கூடுகளும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று ஒரு பாசிமணியும் சான்று பொருளாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை அகழ்வாய்வில் மொத்தம் 130 சான்று பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண நீதிமன்ற நீதிவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் இடம்பெற்று வரும் அகழ்வாய்வில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட 420 மனித எலும்பு தொகுதிகளில் 416 எலும்பு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அடையாளமிடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வவுனியா மாவட்டத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதோடு நகரைச் சூழ உள்ள பகுதிகளில் நோய் பரவல் மிகவும் வேகமாக தீவிரமடைந்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்டத்தின் தற்போதைய நிலவரப்படி இதுவரை 67 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுகாதார அதிகாரிகளின் தரவுகளின்படி வவுனியா நகரத்தை ஒட்டியுள்ள கிராமங்கள் மற்றும் சன நெருக்கடி மிக்க குடியிருப்பு பகுதிகளில் டெங்கு நோய் வேகமாக பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றாடல் தூய்மை ஈனம் காரணமாக டெங்கு பெருக்கம் அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் பொதுமக்கள் தத்தமது வீடுகள், வியாபார நிலையங்கள் மற்றும் பொது இடங்களை சுத்தமாக வைத்திருக்குமாறும் சுகாதாரத்துறையினர் அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நீர் தேங்கி நிற்கின்ற பாத்திரங்கள், டயர்கள் மற்றும் சிரட்டைகளை அகற்றி டெங்கு உறைவிடங்களை அளிப்பதற்கு பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட சுகாதார பிரிவு கேட்டுக் கொண்டுள்ளது. டெங்கு அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் சுய மருத்துவம் செய்யாமல் உடனடியாக அருகிலுள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றுக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போது நிலவும் வானிலை மாற்றத்துடன் எதிர்வரும் ஆகஸ்ட் மாத நடுப்பகுதி வரை டெங்கு நோய் பரவுவதற்கு அதிக அபாயமான சூழ்நிலை நிலவக்கூடும் என்றும் சுகாதார அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் அலி தாக்கல் செய்துள்ள ரிட் மனுவில் இடையிட்டு தரப்பாக இணைவதற்கு அனுமதி வழங்குமாறு ஃபஸ்ட்யூட்டுட்டன பௌத்த சம்மேளனத்தின் தலைவர் தவனி ஸ்ரீ மஹிந்த தீர மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். சுரேஷ் அலைவை கைது செய்து தடுத்து வைத்திருப்பது சட்டவிரோதமானது என்று கூறி தாக்கல் செய்யப்பட்டுள்ள ரிட் மனுவில் தாம் இடையிட்டு தரப்பாக இணைவது பொதுநலன் கருதிய என்றும் எந்தவொரு சட்டப்பூர்வ விசாரணையும் தடுக்கவோ அல்லது பாதிக்கவோ அல்ல என்றும் தீரத்தினுடைய மனுவில் குறிப்பிட்டுள்ளார். மாறாக 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் உருவாக்கப்பட்டுள்ள கருத்துக்களை மாற்றுகின்ற முயற்சிகள் அரசியலமைப்பு மற்றும் சமூக ரீதியில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை நீதிமன்றம் பரிசீலிக்க வேண்டும் என்றும் அவர் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மனுவில் மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை சஹ்ரான் காசிம் தலைமையிலான தேசிய தவ்ஹீத் ஜமாத் அமைப்பை நடத்தியுள்ளதாகவும் கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க தவறியதற்காக அரசு அதிகாரிகள் பொறுப்பு கூற வேண்டும் என்று உச்ச நீதிமன்றமும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவும் ஏற்கனவே உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் மேஜர் ஜெனரல் சுரேஷ் அலி தாக்குதலை திட்டமிட்டார் அல்லது அதற்கு உதவினார் என்று எந்த நீதிமன்ற தீர்ப்பிலும் அல்லது உத்தியோகபூர்வமான விசாரணையிலும் குற்றம் சாட்டப்படவில்லை. தாக்குதல் இடம்பெற முன்னர் இஸ்லாமிய தீவிரவாதம் குறித்து அவர் அதிகாரிகளை எச்சரித்துள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.